வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ரிஷபராசி அன்பர்களே, புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருக்குது. அப்போ 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் அடைகிறது. அப்ப ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே உங்க மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உங்க ராசியை சனி பார்க்கிறார். அப்ப பிடிவாத குணம் உண்டு. சனிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் தான். சனியால் பாதிப்பு இல்லை. பட் பிடிவாத குணம் என்பது இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் வரும். ஸோ அதை மட்டும் விட்டு கொடுத்தால் போதும். ஏன் கோபம் ஆக்ரோஷம் வரும்னா, செவ்வாய் பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக உங்க ராசியை செவ்வாய் பார்ப்பதும் சனி என்கின்ற கிரகம். அப்ப இந்த செவ்வாய் சனி சேர்ந்தாலே இங்க ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும், கோபம் இருக்கும். இதை மட்டும் விட்டு கொடுத்தால் போதும். மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. ராசிக்கும் லக்னத்துக்கும் உங்க மனசுக்கும். குடும்பஸ்தானத்துல குடும்பத்தில் குரு உட்கார்ந்து இருக்கிறது நல்லதுதான். ஒரு சுப கிரகம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. நல்ல கல்வியை கொடுக்கும், நல்ல போதனைகளை கொடுக்கும், பெரிய மனிதர்களை போன்ற ஒரு பேச்சை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். ஆனா குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளை கொடுக்கும். என 8ஆம் அதிபதியாக குரு இருக்கிறதுனாலையும் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல தனக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. சண்டை போட்டிங்கன்னா என்ன, பழைய கதையெல்லாம் எடுத்து பேசி அதை பெருசு பண்ணி விடும். ஸோ அதனால என்னென்ன கோபம் வரும். பட் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். குரு இருக்கிறதுனால இங்கே சமாதானம் ஆகிவிடும். அதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. பணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் உண்டு. பணம் வருமானா கண்டிப்பாக வரும். பணம் உங்களுக்கு எந்த விதத்திலும் தடை இல்லை. பணம் வருவதற்கு தடை இல்லை. பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் என்பதை மட்டும் இந்த இடத்துல சொல்றேன். 3ஆம் அதிபதி சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார். மனோகாரகன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப என்ன, மனம் தெம்பா இருக்கும், தைரியமா இருக்கும், வீரியமா இருக்கும். எதையும் செயல்படுத்தலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற துடிப்புணர்வுங்கிறது இந்த மாத தொடக்கத்திலேயே இருக்கும். அப்போ அஞ்சான் இஞ்சான் அப்படிங்கிற மாதிரி எதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, டக்கு டக்குன்னு. ஆனா என்ன பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. அதனால கோபப்படாம இருந்துட்டாலே போதும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. சுகஸ்தானம் எப்படி இருக்கு? நீங்க போய் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. சுகத்தை அடைவதற்கு, சுகத்தை பேணுவதற்கு, சுகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை அதிகம் இருக்கும். அதாவது ராசிநாதன் போய் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த 4ஆம் இடம் என்பது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், தொழில். ஸோ இந்த மாதிரியான இடத்தை குறிக்கக்கூடிய இடம். அங்கே போய் நீங்கள் உட்கார்னால அதை மேம்படுத்துவதற்காக அத்தனை முயற்சி எடுப்பீங்க. ஒரு வீடு வாங்கலாமா சார்? தாராளமாக வாங்கலாம். ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா? வாங்கலாம். சுக்கிரன் 4லேயே உட்கார்ந்துருக்கார். 4க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். தனக்காரக கிரகத்தோட சுகாதிபதி இணைவு இருக்கு. அப்ப தனம் கொடுக்கும் அல்லவா? அது எங்க? புதனும் சூரியனும் இணைவு பெற்றிருக்கு. தனாதிபதி ஆட்சி பலம், உச்சபலம், மூலத்திரிகுணம், அப்படி ஒட்டுமொத்த பலத்தை பெற்று வலிமையா இருக்கு. 2ஆம் அதிபதி வலிமையா இருக்கு, 4ஆம் அதிபதி வலிமையா இருக்கு. அப்புறம் என்ன, ஏன் வாங்க முடியாது? வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. இந்த மாதம், புரட்டாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. 5ஆம் அதிபதி வலிமை ஸ்ட்ராங்கா இருக்கார். புதன் புத்திசாலித்தனம், அறிவார்ந்த பேச்சு, பூர்வீகம் நல்லா இருக்க போகுது. பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம், தகப்பனை போய் மீட் பண்ணக்கூடிய அமைப்பு, தகப்பனை சார்ந்த விஷயங்கள் நல்லதாக இருக்கும். அறிவுபூர்வமாக உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் சூப்பராக இருக்கும், நல்ல வேலை செய்யும். எதை எப்படி எங்க என்ன பேசணும், எதை செய்யணுங்கிற அறிவார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம் ரிஷபத்துக்கு. குழந்தை பாக்கியம்,
5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார். ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை? கண்டிப்பாக உண்டு. குழந்தை பாக்கியம் என்கின்ற அமைப்பு சிறப்பு கொடுக்கக்கூடிய மாதம்தான், அதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை. அப்போ குழந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு. குழந்தைகள் உயர்வடைய போகிறார்கள். குழந்தைகள் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது நல்லா இருக்க போது. உங்களுடைய குழந்தைகள் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், அக்கவுண்ட், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறுவார்கள். உங்கள் குழந்தைகள் அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி இருக்கும். ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், அக்கவுண்ட்டு, ஆடிட்டு, கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சூரியன் அங்கே இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், MBA. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டிங், புதன் மார்க்கெட்டிங். ஸோ இது தகவல் தொடர்பு துறை, என்ன சொல்கிறது, கன்சல்டன்சி, கமிஷன் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம். 7ஆம் அதிபதி 6ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறன்னா கணவன் அல்லது மனைவி ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். 7க்குரியவன் கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல போய் உட்காரும் போது, 6ஆம் இடம் என்பது நோயை குறிக்கும், 6ஆம் இடம் என்பது வம்பு வழக்கை குறிக்கும், 6ஆம் இடம் என்பது எதிரிகளை குறிக்கும். ஸோ அந்த விஷயத்துக்கு போகாமல் பார்த்து கொள்வது நல்லது. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஒரு வலிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் அந்த வீட்டதிபதி அங்கேயே பார்க்கிறார். அப்போ 8ங்கிறது வலியை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம். அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். நடக்கல என்கின்ற ஒரு விஷயம் நடக்க போகுது. வழக்குல இருந்து சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமாக இருந்தவர்கள் வழக்கிலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள். பணம் சிக்கி கொண்டிருந்தது எங்கேயாவது இருக்குது, வழியோடு இருக்கு, அந்த வழியிலிருந்து நிவர்த்தி அடைய போகிறீர்கள். குரு செவ்வாயை பார்க்குது. ரியல் எஸ்டேட்ல லாபத்தை கொடுக்கும். ரியல் எஸ்டேட்டில் விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகக்கூடிய தன்மை. ஸோ இப்படி ஒரு நல்ல தரமான சம்பவம், எதிர்பார்க்காத தன்மை, ஒரு நல்ல விஷயம்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ரிஷபத்துக்கு. ஏன் இதை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 9, 10க்குரியவன் 11ல் போய் உட்காந்துருக்கான். பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி போய் லாபஸ்தானத்தில் குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு, அந்த குரு தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு, தனஸ்தானத்தின் அதிபதியான புதன் சூரியனோடு இணைந்து வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய மாதம், பாக்கியம் கொடுக்கக்கூடிய நல்ல மாதம், தொழில்துறையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. வக்ரமா இருக்கார், என்ன கொஞ்சம் வேகமா உக்ரமா செயல்படுவீங்க, அவ்வளவுதான். வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சூப்பர். யாருக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுங்கிற உங்க எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கோ கண்டிப்பாக செயல்படுத்துங்க, வெற்றி உறுதி. கவர்மெண்ட் ஜாப் போகணும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு சூப்பர் பீரியட். கவர்மெண்ட் என்ட்ரி ஆகணும். அந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உங்க ஆழ் மனதில் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். நான் ஜெயிச்சே ஆகணும், எழுதியே ஆகணும். அரசின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம் ரிஷபத்துக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே போல இந்த மாதம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்யாதிபதி 11ல் இருக்கார். தகப்பன் ஸ்தானத்து கிரகமான சூரியன் 11ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறதும், சூரியன் 5ஆம் இடத்திலிருந்து 11 பார்க்கறதும், தகப்பனுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். தகப்பனுடைய எந்த வேலை எடுத்து தகப்பன் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காங்களோ அந்த தொழிலுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆவதற்கான கொடுப்பினை உண்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும். வெளிச்சம் சம்பந்தப்பட்ட, ஒளி சம்பந்தப்பட்ட, மின்சாரம் சம்பந்தப்பட்ட, சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய தன்மை, நீங்கள் யாரு என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு,
இந்த மாதம் புரட்டாசி மாதம் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா அம்மன் வழிபாடு. வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.